Yes, welcome to all. Are you preparing for competitive exam like UPSC, TNPC, TRP, IBPS, ISSC, or police exams? Here's a five-step smart study plan that will boost your preparations and help you crack your dream exam. புதுசாக போட்டித் தேர்வுக்கு படிக்க ஆரம்பிக்க போறீங்களா? இல்லை ஆல்ரெடி நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த போட்டித் தேர்வுக்கு எப்படி தயாராகுது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு 5 ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவில். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணி நீங்கள் ஒரு கவர்மெண்ட் அரசு வேலைக்கு போவதுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1, choose your exam. First, fix your target exam. Then each exam has its own syllabus and unique strategy. So நம்ம ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எந்த போட்டித் தேர்வை நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அரசு வேலைக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய யூபிஎஸ்சி தேர்வாக இருக்கட்டும், நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், தென் நம்மளுடைய பேங்க் எக்ஸாம்ஸ், ஐபிபிஎஸ் நடத்தக்கூடியது, தென் நம்மளுடைய ரயில்வே எக்ஸாம் எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடியது, தென் நம்முடைய டிஆர்பி எக்ஸாம், எஸ்எட் நெட் எக்ஸாம், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே நம்ம வந்து எந்த எக்ஸாமை சூஸ் பண்ணுறோமோ அந்த எக்ஸாமுக்கு வந்து ஓன் சிலபஸ் இருக்குது. அந்த சிலபஸ் பேஸில் தான் நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்டடி பண்ணணும். ஈவன் நம்ம இப்போ டிஎன்பிசி தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா டிஎன்பிசிலேயே நமக்கு குரூப் 1, குரூப் 2, தென் 4, 8 இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்குது. நம்ம எந்த செக்ஷன் எடுத்து எந்த பிரிவை எடுத்து படிக்கிறோம், எந்த ஜாப்புக்காக நம்ம வந்து படிக்கிறோமோ அதுக்குன்னு ஓன் சிலபஸ் இருக்கும். அந்த சிலபஸை எடுத்து நம்ம ஸ்டடி பண்ணணும். சிலபஸ் விட்டு வெளியில் போய் படிக்க தேவையில்லை. சிலபஸில் நம்ம டீப் அனலைசிஸ் வந்து நம்ம பண்ணி படித்தாகணும். இந்த சிலபஸ் வந்து நமக்கு அந்தந்த போட்டித் தேர்வுடைய வெப்சைட், அவங்களுடைய ஓன் வெப்சைட்லேயே இருக்கும். அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் அந்த சிலபஸ் வச்சு நம்ம வந்து மெட்டீரியல்ஸ், அதுக்கான சிலபஸ் ஓரியன்ட் மெட்டீரியல்ஸ், புக்ஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி தென் படிக்க ஆரம்பிச்சிடணும். தென் ஸ்டெப் 2, கிரியேட் எ ஸ்டடி ஷெட்யூல். இப்போ நம்ம ஒரு ஸ்டடி ஷெட்யூல் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். த நெக்ஸ்ட், ப்ரிப்பேர் எ ப்ராப்பர் ஸ்டடி டைம் டேபிள். டிவைட் யுவர் டே இன்டு ஸ்டடி புக் பிளாக்ஸ், ப்ராக்டிஸ் டைம், ரிவிஷன் அண்டு ரெஸ்ட் டைம், இதெல்லாமே அதில் இருக்கணும். கிளியர் பிளான் பில்ட் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். மோஸ்ட்லி நம்ம ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்டடி பிளானில் டைம் கொடுத்துருக்கோம், தென் ஆக்டிவிட்டி, தென் ஃபோக்கஸ் அப்படிங்கிற 3 கேட்டகரி பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் டைம் வந்து மார்னிங் ஒரு டேயை வந்து நம்ம சம் செக்ஷனாக பிரிச்சுக்கலாம். மார்னிங் 5 to 7 மேஜர் சப்ஜெக்ட் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது. தென் ஏன்னா நமக்கு மேஜர் ஏரியாவிலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தளவில். அதில் நம்ம முழுக்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். அந்த ஃப்ரெஷ் அண்ட் அந்த மார்னிங் பீரியட் வந்து டைமில் வந்து நமக்கு மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம மோர் ஸ்கோர் வந்து அதிகமாக பண்ண முடியும் எக்ஸாமில். தென் ஆஃப்டர் 7 to 8, 7 AM to 8 AM பிரேக் எடுத்துக்கலாம். தென் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். தென் 8 to 10 AM நம்மளுடைய மைனர் சப்ஜெக்ட்ஸ் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணி படிச்சுக்கிடலாம். தென் அது ரிலேட்டடான நோட்ஸ் இதெல்லாமே எடுக்கலாம். தென் 10 to 12 PM ப்ராக்டிஸ் எம்சிக்யூஸ். சம் எம்சிக்யூஸ் வந்து நம்ம எடுக்கலாம். தென் மோக் டெஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். தென் 12 to 2 லஞ்ச் எடுத்துக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். தென் 2 to 4 PM தென் அகைன் ரிவ்யூ அண்ட் எரர் கரெக்ஷன். ஆல்ரெடி நம்ம எம்சிக்யூஸ் எடுத்தோம் பிஃபோர் லஞ்ச். நம்ம ஆஃப்டர் லஞ்ச் அந்த எம்சிக்யூஸில்
தென் மோக் டெஸ்ட்டில் என்ன எரர் இருக்கோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி அதை கிளியர் பண்ணி நம்ம படிக்கணும். இங்கே எரர் எவ்வளவு எரர் கொஸ்டின் பண்ணுறோமோ அந்த கொஸ்டின் தான் நமக்கு ஃபியூச்சரில் நம்மளுடைய மைண்டில் அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கும். தென் 4 to 6 PM குரூப் ஸ்டடி, இந்த மாதிரி பியர் டீச்சிங் இது எல்லாமே பண்ணலாம். நம்ம கூட படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை மாதிரியே குரூப் போட்டித் தேர்வுகளுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட ஒரு கான்டாக்ட் வச்சுக்கிட்டு நம்ம ஃபோன்லேயோ இல்லை நேரில் பக்கத்து வீட்டில் யார் இருந்தாங்கன்னா நம்ம போய் அவங்க கூட சேர்ந்து ஒரு குரூப் ஸ்டடி மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ணலாம். நம்ம படித்ததை அவங்கள்ட்ட சொல்லி தென் அவங்க ஏதாவது கேதர் பண்ணுறாங்க படித்ததை வந்து நமக்கு சொல்லலாம். அந்த மாதிரி உரையாடல் இருக்கணும். இல்லை நம்ம நண்பர்கள் யாராவது படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க ஃபோனில் கூட நம்ம வந்து இது சம்மந்தமாக பேசலாம். தென் ஆஃப்டர் 6 to 7 PM எக்ஸசைஸ் பிரேக், ஃப்ரெஷ்ஷாக இருங்க. தென் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். அந்த டயத்தில் சின்ன சின்ன யோகா, உடற்பயிற்சி இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து பண்ணலாம். தென் இதை நம்ம கன்வீனியன்ட்டை பொறுத்து இந்த 4 to 6 செக்ஷன் நம்ம வெளியில் போய் ஃப்ரெண்ட்ஸு கூட விளாடுறோம் அப்படின்னா அதை கூட நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வச்சுக்கிட்டு நம்ம 6 to 7 கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா குரூப் ஸ்டடி கூட ஃபார்ம் பண்ணிக்கலாம். தென் 7 to 9 ஃபைனல் ரிவிஷன், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இது வரைக்கும் நம்ம படித்ததை ஒரு ரிவிஷன் விட்டுட்டு நம்ம இது பண்ணோம் அப்படின்னா அந்த நாளை முடித்தோம் அப்படின்னா நாளைக்கு டுமாரோ வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த விஷயம் நம்ம படித்த விஷயத்தை நம்ம ஈஸியாக ரீகால் பண்ண முடியும். நம்ம மைண்டும் நைட்டு வந்து அதை வந்து சப்போர்ட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியணும். தென் ஸ்டெப் 3 ப்ரையாரிட்டைஸ் ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக டு நாட் ட்ரை டு ஸ்டடி எவ்ரிதிங் ஈக்குவலி. Check previous year questions papers and give priority to high weightage topics. For example, major subject in TRB, in TNBC exams, Tamil and aptitude in SSCs and IBPS like this. So நம்ம வந்து ஹை ஏரியாவுக்கு ஹை வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய டாபிக்ஸாக நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கணும். இப்போ லைக் நம்மளுடைய டிஆர்பி எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் ஓரியன்டாக இருக்கும். 110 கொஸ்டின்ஸ் வந்து மேஜர்லேருந்து தான் இருக்குது. அப்போ அதுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம அதை வந்து படிக்கணும். நம்ம டைம் ஷெடியூல்லையே மேஜருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதர்வைஸ் மீதி இருக்கக்கூடிய அலைட் சைக்காலஜியாக இருக்கட்டும், ஜிகேயாக இருக்கலாம், அதுக்கு வந்து கம்மியான ஒரு டைம் ஷெடியூல் வந்து கொடுக்கணும். தென் 10 கொஸ்டின் வரக்கூடிய ஜிகேக்கு வந்து நம்ம வந்து ஃபுல் டைமும் ஒதுக்கக்கூடாது. மேஜர் அதிகப்படியான டைம் ஒதுக்கி படிக்கணும். அதே மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சியில் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதர்வைஸ் நம்மளுடைய தமிழ் மேஜர் பார்ட் அப்ளை பண்ணுவோம். தென் நம்மளுடைய இந்த மாதிரி மேஜர் ஏரியா, தென் பாலிட்டிக்ஸ் இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த டாபிக்ஸ் வந்து நம்ம படித்து வச்சுக்கணும். தென் எஸ்எஸ்சி ஐபிபிஎஸ் எக்ஸாமில் ஆப்டிடியூட்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க. அது ரிலேட்டடாக தான் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் இருக்கலாம். இதெல்லாம் பண்ணலாம். தென் ஸ்டெப் நம்பர் 4 ப்ராக்டிஸ் வித் சாம்பிள் பேப்பர் அண்ட் மோக் டெஸ்ட். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சால்வ் சாம்பிள் பேப்பர்ஸ் அண்ட் டேக் மோக் டெஸ்ட் in the exact exam format. After every test, analyze your mistakes and revise weak areas அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நம்ம டெஸ்ட்டு வந்து ரெகுலராக எவ்வளோ மோக் டெஸ்ட் எடுக்கிறோமோ, ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ டெஸ்ட்டில், அதில் தான் நம்மளுடைய வெற்றி வந்து இருக்குது. காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தளவில் இல்லை நம்ம வந்து இந்த ஃபார்மெட் எக்ஸாம் ஃபார்மெட்டில் என்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். லைக் பிஜிடிஆர்பிலாம் நமக்கு எம்சிக்யூஸ் அதிகமாக இருக்கும். டிஎன்பிசிஸ்லாம் எம்சிக்யூஸ், அதே மாதிரி ரிட்டன் டெஸ்ட் டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி எந்த மாதிரி டைப் ஆஃப் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கணும். டெஸ்ட்டு மோக் டெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா சேம் த வே ஆஃப் எக்ஸாம். நம்ம எக்ஸாமில்
எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோமோ அதே மாதிரி மோக் டெஸ்ட் வந்து நம்ம நிறைய எடுத்து பார்க்கணும். அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய யூபிஎஸ்சிலலாம் டெஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் எம்சிக்யூஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் இருக்கணும். தென் டிஎன்பிஎஸ்சியில் மோஸ்ட்லி எம்சிக்யூஸ் அண்டு டெஸ்கிரிப்டிவ்ஸ் இருக்கும். தென் ஐபிபிஎஸ் எஸ்எஸ்சி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கும். அப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு நம்ம வந்து நிறைய கண்டக்ட் பண்ணணும். எஸ் ஃபைனல் ஸ்டெப் 5. Step 5, use active learning method. Don't just read passively. Don't just read passively. Use active learning techniques like mind mapping, flashcard, then teaching others, and group discussions. These methods help you remember better and boost confidence. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஆக்டிவ் லேர்னிங் மெத்தட் வந்து சூஸ் பண்ணணும். நீங்கள் நல்லா ஜஸ்ட்டு நம்ம வந்து ரீட் பண்ணிட்டு மாத்திரமே போயிருந்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயத்த நம்ம ஒரு 10 வாட்டி ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு புரிஞ்சது மாதிரியே இருக்கும். ஆனால் அது ஜஸ்ட்டு சீக்கிரம் வந்து நமக்கு மறந்துடும். நம்ம புதுசாக இன்னொரு விஷயத்தை படிக்கும்போது மறந்துடும். ஆனால் அதை ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணி பார்க்கணும். இப்போ ஒரு விஷயம் படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு கண்டென்ட் படிக்கிறோம் அப்படின்னா அதை இன்னொரு ஆளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். டீச்சிங் அதர்ஸ், அதே மாதிரி நம்ம மைண்ட் மேப் மாதிரி போட்டு வைக்கிறது, தென் நம்ம நோட்ஸ் எடுத்து வைக்கிறது ஷார்ட்டாக, தென் ரீகால் பண்ணுறதுக்காக, தென் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும். ஆக்டிவ் லேர்னிங் இஸ் ஈக்குவல் டு ஸ்மார்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி சில ஆக்டிவ் லேர்னிங் பேசிஸில் நம்ம வந்து படித்தோம் அப்படின்னா நம்மளால் மறக்காமல் இருக்க முடியும். நம்ம போட்டித் தேர்வுலையும் அதிக ஸ்கோர் பண்ண முடியும். இதை தான் நம்ம இந்த 5 ஸ்டெப்பில் சொல்லியிருக்கோம். ரிமெம்பர், சக்ஸஸ் கம்ஸ் ஃப்ரம் கன்சிஸ்டன்சி, ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ரெகுலர் ப்ராக்டிஸ். இதனால தான் கிடைக்கும். தென் ஃபாலோ திஸ் 5 steps study plan, stay disciplined, and your dream job is within reach. Thank you.